நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, கள்ள போதகர்களை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். இன்னைக்கு நல்லா கேட்டுக்கோங்க. பிரசங்கிமார்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு நான் சொல்கிறது ரிக்வெஸ்ட் என்னன்னா, யாரெல்லாம் ஸ்டேஜில் ஏறி மெசேஜ் கொடுக்குறாங்களோ, ஏறதுக்கு முன்பாக நான் கர்த்தரையே நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி எண்ணி மெசேஜ் கொடுக்கணும். அந்த ஸ்டேஜில் ஏறி நம்ம மெசேஜ் கொடுக்கணும். யாரெல்லாம் மெசேஜ் கொடுக்குறீங்களோ, மினிமம் ஒரு வாரமாவது உபவாசம் இருந்து மெசேஜ் கொடுக்கறது அங்கே ஒரு நல்ல ஒரு வல்லமை இருக்கும். மெசேஜ் கொடுக்கும் பொழுது உங்களுடைய தாளத்தை ஸ்டேஜுக்கு முன்னாடி வெளிப்படுத்திடாதீங்க. நீங்க மறைச்சி வசனத்தை முன்னிறுத்துங்க, இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்துங்க. உங்களை பிரபலப்படுத்திடாதீங்க. வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. முழங்காலில் நின்று ஜெபிக்காம கம்ப்யூட்டரையும் லேப்டாப்பையும் செல்போனையும் பார்த்துக்கிட்டு மெசேஜ் கொடுக்காதீங்க. அது அந்த மாதிரி மெசேஜ் பயனற்றது, பலனற்றது. மெசேஜ் கொடுக்கும் பொழுது ஒரு ஆத்மா பாரத்தோடு, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி அநேக ஜனங்களுக்கு அது வசனம் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கணும், என்ன மறைச்சிருங்க ஆண்டவரே, நீங்க வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி அந்த மாதிரி மெசேஜாக இருக்கணும். மெசேஜ் கொடுக்கும் பொழுது கையில பைபிளை தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது. அப்பதான் அந்த பைபிள பக்கங்களை புரட்டுவதற்கும் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுக்கு அது நல்ல முறையாக இருக்கும். ஜனங்கள் நம்மளை பாராட்டணும், ஜனங்கள் நம்மளை புகழணும்னு சொல்லி அந்த எண்ணங்கள் எப்பொழுதும் இருந்துடக்கூடாது. கேட்கிற மெசேஜ் எனக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருந்துச்சு, வசனம் எனக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருந்துச்சுங்கிறத அந்த மாதிரி மெசேஜாக இருக்கணும். ஆனா இன்னைக்கு கள்ள உபதேசிகள் என்ன பண்றாங்கன்னா, வசனத்தை மறைச்சிடுறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. யாரெல்லாம் ஆசீர்வாதங்களை மட்டும் சொல்லுகிறாங்களோ அவர்கள் கள்ள உபதேசிகள். யாரெல்லாம் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டிதத்தை குறித்தும் மன திரும்புதலை குறித்தும் கர்த்தருடைய எச்சரிப்பை குறித்தும் உபதேசிக்கிறாங்களோ அவர்கள் தான் நல்ல போதகர்கள். உங்களுக்கு வேத அறிவு, உங்களுக்கும் எனக்கும் வேத அறிவு இருந்தால் மட்டுமே யாரு நல்ல போதகர்கள் யாரு கள்ள போதகர்கள்ங்கிறத நமக்கு நல்லாக தெரியும். வேத அறிவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதை கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 11 அதிகாரத்தில் சொல்றாரு, யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையா? அவர்கள் அரசு மாளிகையில் இருப்பார்கள். யாரை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியா? இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்? வசனத்தை தேடி போறோமா, இல்ல மனிதர்களை தேடி போகிறோமா? அது நீங்க தான் சிந்தித்துக் கொள்ளணும். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 4 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு என்னன்னா, நிறைய ஜனங்கள் ஆரோக்கியமான உபதேசத்துக்கு செவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆரோக்கியமான உபதேசத்திற்கு அவர்கள் செவி கூடாமல் செவி திணறுளாகி தங்கள் சுய இச்சைகளை கேட்ட போதகர்களை தங்கள் பக்கமாக இழுத்துக்கொண்டு சத்தியத்தை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வருகிறது. நீங்களும் நானும் தெளிந்த புத்தியுள்ளவனாக இருக்கணும், தீங்கு அனுபவிக்கணும், சுவிசேஷத்தை ஊழியத்தை செய்யணும், சுவிசேஷத்தை ஊழியத்தை நிறைவேற்றணும். அதே 2 தீமோத்தேயு 2 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. அவர்கள் கள்ள போதகர்கள், அவர்கள் அதிக அவபக்தியுடையவர்கள், அவர்களுடைய வார்த்தை அறிவிப்பளவு போல தொடரும். அவர்கள் உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று பலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். அதே அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயு 2 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆரோக்கியமான வசனங்களையும் தேவனுடைய உபதேசங்களையும் பொறுக்க மனதில்லாமல் வேறு விதமான உபதேசங்களை போதிக்கிறவனால் அவன் ஒன்றும் தெரியாதவனும் இருமாப்புள்ளவனும் வாக்குவாதங்கள், கோபம், தர்க்கங்கள் கொண்டவனாகமாய் இருப்பான். இதனால் பொறாமைகள், சண்டைகள், தூசணங்கள் உண்டாகிறது. அவர்கள் கெட்ட சிந்தையுள்ளவர்கள், சத்தியத்தை அறியாதவர்கள், தங்களுடைய தேவ தொழிலை தங்களுடைய ஆதாய தொழிலாக எண்ணுகிறவர்கள். இந்த மனிதர்களால் மாறுபானமான வாக்குவாதங்கள் உண்டாகும். இவர்களை விட்டு விலகு. கள்ள போதகர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க. இன்னைக்கு கடைசி காலத்தில் இருக்கிறோம். வேதாகமத்தில் சொல்லி இருக்கிற ஆண்டவரே, சீசர்கள் கேட்கிறாங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேட்கும் பொழுது கர்த்தர் நிறைய ஒரு லிஸ்டே கொடுக்கிறாரு. அதுல 3 இடத்துல கள்ள போதகர்களை குறித்து 3 இடத்துல சுட்டி காட்டுகிறாரு. நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை கள்ள போதகர்கள் வஞ்சிப்பார்கள். என் நாமத்தை சொல்லி அநேகர் வருவார்கள். நீங்கள் வஞ்சியாதிருங்கள். நீங்கள் ஒருவராலும் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அதனால இன்னைக்கு ஜாக்கிரதையாக இருங்க. இன்னைக்கு கடைசி காலத்துல சத்தியத்தை விட்டுட்டு ஆசீர்வாதத்தை குறித்து
நீங்க நரகத்தை நோக்கி கூட்டு போகிற பார்க்கறவங்க நல்லா தான் இருக்கும். நீங்க இருக்கிற இடம் பெரிய சபையாக தான் இருக்கும். ஆனா நல்லா திங்க் பண்ணிக்கோங்க, அங்க சத்தியத்தை சொல்றாங்களா? எந்த ஒரு ஊழியக்காரனும் ஒரு மெசேஜ் கொடுத்தாங்கன்னா அதை பைபிளோட கம்பேர் பண்ணுங்க. அவங்க சொல்ற மெசேஜும் பைபிளுக்கு சம்பந்தமா இருக்குதான்னு பாருங்க. அது ஓகேனா அந்த மெசேஜ் மீட்டிங் போங்க. அது சத்தியத்துக்கு விரோதமாக இருந்துச்சுன்னா அந்த மெசேஜ் மீட்டிங் அட்டன் பண்ணாதீங்க. ஜாக்கிரதையாக இருங்க. அது நீங்க தான் சிந்தித்துக் கொள்ளணும். யாரு உங்களுக்கு வேத அறிவு இருந்தால் மட்டுமே கள்ள போதகர்கள் யாரு, நல்ல போதகர்கள் யாருங்கிறது தெரிந்து கொள்ள முடியும். அதை நீங்க தான் சிந்தித்துக் கொள்ளணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.